நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம்னா உடனே நம்ம வந்து பாயசம் தான் ரெடி பண்ணுவோம். ஜீனி சேர்த்து பாயசம் செய்கிறத விட வெல்லம் சேர்த்து பாயசம் செஞ்சோம்னா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க வெல்லம் சேர்த்து இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பை வந்து ரொம்ப கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துட்டோம்னா பாயசம் வந்து டேஸ்ட் கொடுக்காது. அதனால் அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பருப்போட வாசம் நம்மளுக்கு வரும்போது நம்ம வந்து உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாசிப்பருப்பு வறுக்கும் போதே இப்போ நல்ல வாசம் வருது. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம ஒரு தடவை தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த கழுவி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். பருப்பை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சோம்னா நம்ம வந்து 3 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஊற வைக்காமல் வறுத்த உடனே நம்ம இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம்னா 4 கப் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். பருப்பு வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்து பாயசத்துக்கு தேவையான முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ நெய் வந்து நல்லா அந்த மாதிரி உருகி வரும்போது நம்ம வந்து பாயசத்துக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்துடக்கூடாது. ஏன்னா முந்திரி பருப்பு வறுக்கிற கொஞ்சம் டைம் எடுக்கும். கிஸ்மிஸ் பழம் வந்து நெய்யில் போட்டோடனே உப்பு ஆரம்பிச்சிடும். பாருங்கள், கிஸ்மிஸ் பழம் இந்தளவுக்கு உப்பி வரும்போது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுத்து இந்த பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் வந்து அரை முடி தேங்காயை வந்து இந்த மாதிரி நல்லா துருவி மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பால், 2ஆம் பால்னு ரெண்டுமே வந்து அரை கப் இருக்க மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பாயசத்துக்கு வந்து நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 1 கப் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதனால் 1.5 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் வந்து இந்த மாதிரி பாகு வெல்லமாக இருந்தால் தான் இந்த பாயசம் வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அந்த வெல்லத்தை வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பாகு பதம்லாம் தேவையில்லை, அந்த வெல்லம் கரைஞ்சால் போதும். பாருங்கள், வெல்லத்தோட கலர் வந்து எப்படி கோல்டன் கலராக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் அது பாகு வெல்லம் பாயசத்துக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ ஸ்டீம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நம்ம வெல்லம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே பாசிப்பருப்பை மசிச்சிடணும். ஏன்னா வெல்லம் சேர்த்துட்டோம்னா பாசிப்பருப்பு மசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நல்லா அந்த மாதிரி குழைவாக மசிச்சு எடுத்தாச்சு. பாசிப்பருப்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இது கூட நான் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பருப்பை வந்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் இந்த பாயசத்தை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசல் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப் பொடிச்ச வெல்லங்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பாசிப்பருப்பு பாயசத்தை கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வெல்லத்தோட வந்து கொஞ்சம் கூட்டிக்குங்க. கரைச்சி வச்சுருக்க வெல்லம் எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம வடிகட்டி இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம். அந்த வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாசிப்பருப்பு பாயசத்தோட கலர் வந்து எந்த அளவுக்கு மாறி வருது பாருங்கள். இந்த பாயசத்துக்கு வந்து நம்ம பாகு வெல்லம் போட்டால் தான் கலரும் நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். அதே மாதிரி பாயசமும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கடையில் நம்ம வெல்லம் வாங்கும்போதே பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கிக்கணும். வெல்லத்தை ஏற்கனவே நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு தான் வடிகட்டி வச்சுருக்கோம். அதனால் வெல்லம் சேர்த்து அதிக நேரம்லாம் அந்த பாயசத்தை கிளறணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த 2ஆவது தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். 2ஆவது தேங்காய் பால் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மொதல் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாயசம் வந்து ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2ஆவது தேங்காய் பாலை சேர்க்க வேண்டாம், மொதல் தேங்காய் பால் சேர்த்தாவே போதும். கெட்டியான தேங்காய் பால் நம்ம சேர்த்த உடனே கரண்டினால் இந்த மாதிரி 2-3 கிளறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதிக நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. இப்போ வந்து ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 4 ஏலக்காய் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு பாயசத்துக்கு தேங்காய் பால் சேர்க்குறனால ஒரு தனி சுவை கிடைக்கும். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேங்காய் வந்து பல்லாக கீறி அதை நெய்யில் வறுத்து போட்டும் சேர்த்துக்கலாம்.
தேங்காய் பால் சேர்த்து ஒரு தடவை இந்த பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் இந்த மெத்தடில் தான் செய்வீங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.